நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரீமியமான ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையிலே ஜங்ஷன் பக்கத்தில் அங்கே பாருங்கள், அது போர்டு தருதுங்களா, ஹோட்டல் ஆரியாஸ். நம்ம ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங், அதுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு பில்டிங் வந்துருச்சோங்களேன், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலு லாட்ஜில் இருக்கக்கூடிய பில்டிங். இது பக்கத்தில் அங்கே பாருங்கள், இது வந்து ஹைவே ரோடு, மெயின் ரோடு, சரிங்களா. திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நடந்து வர தூரம், உண்மையிலே நடந்து வர தூரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமே 15 வீடு தான் இருக்குது. அதில் ஒரு சூப்பரான ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு. உள்ளே பார்ப்போம். லிஃப்ட்டில் இறங்கி வந்த உடனே இங்கே பாருங்கள், வெளியே சூப்பராக ஒரு பால்கனி ஸ்பேஸு. அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். நம்ம ஹாலை பாருங்கள், சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. 17க்கு 32ங்கிற அளவில் நல்ல ஸ்பேசிஸாக பெரிய ஹால் வித் கிச்சன் வந்துடுது. நீட்டாக கொடுத்துட்றாங்க. கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணி நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஷோகேஸ் நீட்டில் எல்லாம் நீட்டாக இருக்குது. இதில் வந்து கிச்சன் சைடில் ஒரு பால்கனி செட்டப்பு வந்துடுது. உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு பால்கனி, கிச்சனுக்கிட்ட ஒரு பால்கனி, ப்ளஸ் பெட்ரூமில் ஒரு பால்கனி, மொத்தம் 3 பால்கனியோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அங்கே பெட்ரூம்குள்ளே பார்ப்போம். இந்த ஹாலோட அழகை பாருங்கள், எவ்வளோ நீட்டாக சிம்பிளாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஜங்ஷன்லேருந்து நடந்து ஒரு தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமு, ஒரு இதில் காமன் பாத்ரூம் இருக்குது. நீங்கள் பாத்ரூம்னே சொல்ல மாட்டீங்க, இதுவே ஒரு பெட்ரூம் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதையும் பாருங்கள். பெரிய பாத்ரூமாக ஸ்பேசிஸாக வந்துடுது. கூடவே இந்த சைடு ஒரு பெட்ரூம், 11க்கு 11ங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் வந்துடுது. 2 சைடு ஜன்னல் கொடுத்து நல்லா காற்றோட்டம் வெளிச்சமாக அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் வந்துடும் வித் பால்கனியோட. இந்த பெட்ரூம் பாருங்கள், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது கூடவே வெளியே ஒரு பால்கனி செட்டப் வந்துடுது, ஒரு விண்டோ செட்டப்பும் வந்துடும். அது கூட இந்த பக்கம் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. இந்த வீடு கம்ப்ளீட்டாக பில்லர்னா பில்லர், சும்மா வந்து ஏதோ பேருக்கு கடமைக்கெல்லாம் போடலை. அதோட வேலைப்பாடு தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஆள் உயரத்துக்கு 15 அடிக்கு மேலே கீழே பில்லர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவையான சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட ஃபோட்டோஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தப்போ இருந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இது எப்படி போர் எப்படி பண்ணியிருக்காங்க, வாட்டர் சர்வீஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, கிணத்துல தண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயங்களுமே தனித்தனியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்ல குவாலிட்டியான ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டுறேங்கிற பேரில் 8 அடி 10 அடிக்கு மட்டும் தோண்டிட்டு அழகாக கட்டி சேல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது சேல் அப்படின்றத தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருமே இதே பில்டிங்குள்ளார தான் இருக்கிறாரு. அதனால் சொந்த யூஸுக்காக கட்டினது தான் கட்டியிருக்காங்க. கேரண்டியாக வாங்கலாம்.